السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه أعد لهم جنات تجري تحتها الأنهار ذلك الفوز العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سيأتي على الناس سنوات خداعة يصدق فيها الكاذب ويكذب فيها الصادق ويؤتمن فيها الخائن ويخبن فيها الأمين وينطق فيه رويد الله إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் தீனுல் இஸ்லாத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எவை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். தீனுல் இஸ்லாத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை முதலாக நாம் புரிய வேண்டும். 2, தீனுல் இஸ்லாத்திற்கு சரியான பொருள் என்ன என்பதை உணர வேண்டும். 3, தீனுல் இஸ்லாம் என்பது எவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதையும் விளங்க வேண்டும். இந்த 3 செய்திகளை நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, இப்போது கேள்வி: இன்று சிலர் குர்ஆனையும் தீனுல் இஸ்லாத்தில் யதார்த்தத்திற்கு மாற்றமான முறையில் சில விஷயங்களை புரிந்து கொண்டு அதுதான் சரியான நிலைப்பாடு என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இஸ்லாத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் தாங்கள் விளங்குவதெல்லாம் மார்க்கம் என்றும் தங்களுடைய அறிவில் நல்லதாகப்பட்டவையெல்லாம் மார்க்கம் என்றும் கருதி கொண்டு அந்த அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் தெளிவாக இந்த செய்தியை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். தீனுல் இஸ்லாத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற வரிசையில் இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும், இஸ்லாத்திற்கு சரியான பொருளை உணர வேண்டும், இஸ்லாம் உள்ளடக்கம் பெற்றிருக்கின்ற அம்சங்கள் எவை என்பதை புரிய வேண்டும் என்பதை தாண்டி முக்கியமான ஒன்று, தீனுல் இஸ்லாத்தை எங்கிருந்து எடுக்க வேண்டும், தீனுல் இஸ்லாம் எங்கு எடுக்கப்பட வேண்டிய அடிப்படைகள் எவை என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவும் இஸ்லாத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. தீனுல் இஸ்லாத்தை 2 மூல ஆதாரங்களில் இருந்து மட்டும்தான் எடுக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன். காரணம், குர்ஆனை பொறுத்தமட்டில் அகில உலகத்தையும் படைத்தாளுகின்ற அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு துளியளவும் சந்தேகப்படுவதற்கு இடமில்லை. அதிலே சொல்லப்பட்டது எதுவோ அவை அத்தனையும் சத்தியம், 100க்கு 100 உறுதியான செய்திகள். ஆகவே குர்ஆனை பொறுத்தமட்டில் தீனுல் இஸ்லாத்திற்கு வடிவம் கொடுக்கின்ற போது மூல ஆதாரமாக, முதன்மையான ஆதாரமாக கொள்ள வேண்டும். அடுத்து 2வது, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது நபித்துவம் பெற்ற 40வது வயதில் இருந்து உலகத்தை பிரிந்த 63வது வயது வரைக்கும் இடைப்பட்ட இந்த 23 ஆண்டுகள் நபித்துவ வாழ்க்கையில் என்ன சொன்னார்களோ, செய்தார்களோ, அங்கீகரித்தார்களோ, இந்த சுன்னத்துக்களை, இந்த சுன்னா என்ற நபியின் வழிமுறைகளை மூல ஆதாரமாக கொள்ள வேண்டும். இந்த 2 கிதாபுல்லா, சுன்னத்து ரசூலில்லா, இந்த 2 மட்டும்தான் மூல ஆதாரங்கள். இதை தவிர்த்து வேறு எதுவும்
ஊருடைய பழக்கமோ, நாட்டு பழக்கமோ, குடும்பத்து பழக்கமோ, வட்டாரத்து பழக்கமோ, நம் சமகாலத்து பழக்கங்களோ, அல்லது ஒரு அறிவில் சிறந்த மனிதன் நல்லது என்று கருதுகின்ற ஒன்றோ அவையெல்லாம் மார்க்கமாக ஆகிவிட முடியாது. குர்ஆன், ஹதீஸ் இந்த இரண்டு மட்டும்தான் மூல ஆதாரம் என்பதை நாம் தெளிவாக புரிய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். என் கண்ணுக்கு பின்பாக இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன். அவற்றை பின்பற்றி நீங்கள் நடக்கும் காலமெல்லாம் வழிதவறி செல்ல மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டு என்னுடைய சுன்னத்தான வழிமுறை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அன்புக்குள்ளே, இங்கே ஒரு முக்கியமான நிபந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனையை புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் பலர் தவறிலே சறுக்கி விழுகின்றார்கள். அவர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குர்ஆனைத்தான் ஆதாரமாக கொள்கின்றார்கள், பெருமானாருடைய சுன்னாவைத்தான் ஆதாரமாக கொள்கின்றார்கள். ஆனால் என்ன தவறு என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் மூல ஆதாரங்களாக கொள்ளுகின்ற போது நம்முடைய அறிவை பயன்படுத்தி, என்னுடைய அறிவில் இப்படி படுகிறது, என்னுடைய அறிவு இப்படி சொல்கிறது, என் அறிவுக்கு இதுதான் சரியாக புரிகிறது, சரி என்று நான் இதைத்தான் விளங்குகின்றேன் என்று தன் சொந்த அறிவை உரைகளாக வைத்து அளவுகோலாக கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு மனிதன் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து தன்னுடைய அறிவை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கின்றான், முடிவுக்கு வருகின்றான் என்றால் அவன் மாபெரும் தவறு செய்கின்றான். சாதாரணமான தவறல்ல, மிக கொடிய தவறு அது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஅய்ஹி ஃபல்யதபவ்வஉ மக்அதஹு மினன் நார். குர்ஆனுக்கு யார் தன் அறிவை கொண்டு விளக்கம் சொல்லுகின்றானோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் எடுத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அவன் ஒதுக்கிக் கொள்ளட்டும். யார்? குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவை கொண்டு விளக்கம் சொல்லுகின்றவன். அவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவராக இருக்கட்டும், அறிவில் சிறந்தவராக இருக்கட்டும், கல்வியில் கரைகண்ட ஞானியாக இருக்கட்டும், அவர் யாராக இருக்கட்டும், சொந்த அறிவை கொண்டு மட்டும் குர்ஆனுக்கு நான் விளக்கம் சொல்வேன், நான் புரிந்ததுதான் குர்ஆனுக்கு சரியான விளக்கம் என்று ஒரு மனிதன் முடிவுக்கு வந்தால் அவன் நரகத்தில் தன் இருப்பிடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் அருள் தூதர் எச்சரிக்கின்றார்கள். சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி, குர்ஆனை பார்த்து அவருடைய அறிவை அடிப்படையாக கொண்டு இதுதான் சரியான விளக்கம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். உண்மையில் அது சரியான விளக்கமாகவும் இருந்தால், தவறான விளக்கமாக இருந்தால் சொந்த அறிவை கொண்டு அவர் எடுத்துக்கொண்ட முடிவு தவறு. ஆகவே அவர் எச்சரிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்துவிட்டு அவர் என்ன முடிவுக்கு வந்தாரோ அந்த முடிவு உண்மையில் சரியான முடிவாகவே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது நிலைமை என்ன? இவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஅய்ஹி, தன் அறிவை கொண்டு ஒருவன் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்றான், அந்த விளக்கத்தில் அவன் சரியான விளக்கத்தை தான் அடைந்தான் என்றாலும் அவன் தவறு செய்து விட்டான். என்ன பொருள்? இவன் குர்ஆனுக்கு அறிவை கொண்டு சொன்ன விளக்கம் சரியான விளக்கமாக இருந்தாலும் சரி, அவன் தவறு செய்து விட்டான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் எச்சரிக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அறிவை கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்லக்கூடாது, தீர்மானித்து நாம் முடிவுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த அடிப்படையில் புரிய வேண்டும்? இங்கேதான் முக்கியமான செய்தி. அருமை சஹாபா பெருமக்கள் குர்ஆனை எப்படி புரிந்தார்களோ, ஹதீஸை எப்படி புரிந்தார்களோ, சஹாபாக்களுடைய அந்த புரிதலின் அடிப்படையில் நாம் குர்ஆனை விளங்க முற்பட வேண்டும். ஒரு திருவசனத்துக்கு சஹாபாக்கள் என்ன விளங்கினார்கள், அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் சத்திய விளக்கம். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு ஹதீஸுக்கு அருமை சஹாபா பெருமக்கள் என்ன விளக்கம் சொன்னார்களோ கியாமத் நாள் வரைக்கும் அதுதான் மேம்பட்ட விளக்கம். அதற்கு உயர்வான ஒரு விளக்கத்தை இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியும் என்று ஒருவன் கருதினால் அவனுடைய ஈமானிலே பங்கம் இருக்கிறது என்று அதற்கு பொருள். அன்புக்குள்ளே இன்று சிலர் பேசுகின்றார்கள், எப்படி அஸ்கினூஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் உஜுதிக்கும், உங்களுடைய சக்திக்கு முடிந்த அளவுக்கு மனைவிமார்களை நீங்கள் வசிக்கின்ற இடங்களிலேயே வசிக்க செய்யுங்கள், நீங்கள் குடியிருக்கின்ற இடங்களிலேயே குடியிருக்க செய்யுங்கள்
என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை சிலர் எப்படி புரிகின்றார்கள்? இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு இத்தா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தலாக்கு விட்ட கணவனுக்காக இத்தா இருப்பார்கள் அல்லவா, 3 மாதவிடாய் காலம். அந்த இத்தா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போய் பொதுவான செய்தியாக ஏன் இவர் மாற்றுகின்றார் என்று கேட்கின்றார்கள். இது அறிவை கொண்டு கேட்கப்படுகின்ற கேள்வி. அருமை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்தார்கள்? கிதாபுகளிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சஹாபாக்களுடைய விளக்கங்களை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக தெரிந்திருந்தால் இந்த கேள்வியை எழுந்திருக்க மாட்டார். அன்புக்குள்ளே சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண், இது யதார்த்தத்தை முதலில் விளங்கிக் கொள்வோம். யதார்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு பெண் திருமணம் முடித்ததில் இருந்து கணவன் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த வீட்டில் தான், கணவன் மூலமாக ஆயத்தப்படுத்தி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் தான் மனைவி இருப்பார். அது அவர் சொந்தமாக நிலம் வாங்கி கட்டிய வீடாக இருக்கட்டும், விலை கொடுத்து வாங்கிய வீடாக இருக்கட்டும், தாய் தந்தை வழியாக தனக்கு அனந்தரமாக கிடைத்த வீடாக இருக்கட்டும், எப்படியோ கணவனுக்கு சொந்தமான வீட்டிலே ஒரு பெண் திருமணத்துக்கு பின்பாக இருந்து வருகின்றார். இப்படி இருந்து வருகின்ற ஒரு பெண்ணை ஏதோ ஒரு காரணம், கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு விட்டது. கணவன் மனைவியை விவாகரத்து செய்கின்றார். இப்படி விவாகரத்து செய்கின்ற போது, இதுவரைக்கும் என்னுடைய வீட்டில் மனைவி என்ற உரிமையோடு அவளுக்கு இருப்பதற்கு தகுதி இருந்தது. இப்போது நான் அவளை விவாகரத்து செய்துவிட்டேன். இனி இவளை என் வீட்டில் வைக்கக்கூடாது. ஆகவே வெளியேற்ற வேண்டும் என்று கணவன் வெளியேற்ற முற்படுகின்றான். சுமூகமான முறையில் கணவன் மனைவியாக நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம். ஆகவே என் வீட்டில் இருப்பதற்கு அவளுக்கு உரிமை இருந்தது. இப்போது நான் அவளை பிணக்கின் காரணமாக விவாகரத்து செய்துவிட்டேன். எனக்காக அவள் இத்தா இருந்தாலும் கூட எனக்கு வெறுப்பானவளாக மாறிவிட்டாள். இந்த நிலையில் அவளை என் வீட்டில் வைப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு சிலர் முற்பட்டார்கள். அப்போதுதான் அல்லாஹ் இந்த திருவசனத்தில் சொல்கிறான், நீங்கள் தங்கி இருக்கின்ற அந்த வீடுகளிலேயே, நீங்கள் குடியிருக்கின்ற அந்த வீடுகளிலேயே அந்த மனைவிமார்களை குடியிருக்க வையுங்கள். யதார்த்தத்தை புரிய வேண்டும். வரலாற்று குர்ஆன் திருவசனங்கள் இறக்கப்பட்ட வரலாற்று பின்னணியை புரிய வேண்டும். இவர்கள் சொல்லுகின்ற கூற்று எப்படி இருக்கிறது? திருமணம் முடித்ததில் இருந்து ஒரு பெண் தன் தாய் வீட்டில் இருப்பார். கணவனையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய் தாய் வீட்டிலே இருப்பார், அல்லது மனைவிக்கு சொந்தமான வீட்டிலே இருப்பார். இப்போது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிணக்கு வந்து கணவன் விவாகரத்து செய்து விட்டான் என்றால், இப்போது மனைவியை கணவனுக்கு சொந்தமான வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அங்கே தங்க வைக்க வேண்டும். என்ன அபத்தமான கூற்றாக இருக்கிறது! விவாகரத்துக்கு முன்பாக வரைக்கும், கணவன் மனைவியை விவாகரத்து செய்வதற்கு முன்பாக வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து மனைவியினுடைய தாய் வீட்டிலோ மனைவிக்கு சொந்தமான வீட்டிலோ குடியிருந்தார்களாம். விவாகரத்து சொன்னதற்கு பின்பாக அந்த வீட்டை காலி செய்துவிட்டு கணவனுக்கு சொந்தமான வீடு என்று எந்த வீடு இருக்கிறதோ அந்த வீட்டில் கொண்டு வந்து தங்க வைக்க வேண்டுமா? கேட்பதற்கு அபத்தமாக தெரியவில்லை? அன்புக்குள்ளே யதார்த்தத்தை புரிய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி, இஸ்லாமிய பண்பாட்டின்படி ஒரு பெண் திருமணத்துக்கு பின் கணவனுடைய இல்லத்தில் தான் குடியிருக்கின்றார். அப்படி குடியிருக்கின்ற போது சந்தோஷமாக கழிந்த நாட்களுக்கு பின் பிணக்குற்ற நாட்களில், பிணக்குற்ற நிலையில் கணவன் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு வெறுப்பை அவள் மீது உமிழ்வதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றான். இனி உன்னை என் வீட்டில் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று. அப்போதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், இல்லை, விவாகரத்து செய்தாலும் கூட அவளுடைய இத்தாவுடைய காலம் முடிகின்ற வரைக்கும் அவள் உன் வீட்டில் தான் தங்கியிருக்க வேண்டும். என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, விவாகரத்து செய்யப்பட்டு விட்டாலும் 3 மாதவிடாய் காலம் முடிவதற்குள் அந்த கணவன் மீண்டும் அவளை அழைத்துக் கொண்டால் அவள் மனைவியாக தொடர்வாள். இது மார்க்க சட்டம். அழைத்தாலும் சரி, அல்லது இல்லறத்துக்கு வார்த்தையால் அழைக்கவில்லை, அவளோடு இல்லறம் கூடிவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம், அந்த தலாக்குடைய பிரச்சனை அத்தோடு முடிவுக்கு வந்துவிடும். இப்போது மீண்டும் கணவன் மனைவி என்ற அந்த தொடர்பு மீண்டும் ஆரம்பமாகிவிடும். இப்போது தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண்ணை
அவள் தாய் வீட்டுக்கு சென்று விடு என்று சொன்னால் எப்படி கணவன் மனைவி மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு மனமாற்றத்துக்குள்ளாகி மீண்டும் நான் உன்னை மனைவியாக சேர்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை எப்படி உருவாகும்? அல்லது கணவன் விவாகரத்து செய்ததற்கு பின்பாக மனைவி தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள் என்று சொன்னால் கணவன் மனைவியை பார்த்து அவருடைய அலங்காரத்தை பார்த்து அவருடைய கவர்ச்சியால் கவரப்பட்டு தன்னுடைய தேவையை முன்னிட்டு இல்லற வாழ்க்கைக்கு வா என்று எப்படி அவன் அழைக்க முடியும்? மார்க்கம் விரும்புகிறது விவாகரத்து செய்து விட்டாலும் தலாக்கு சொல்லிவிட்டாலும் மீண்டும் வார்த்தையின் மூலமாகவோ வாழ்க்கைக்கு அழைப்பதன் மூலமாகவோ மீண்டும் அந்த மனைவியை திரும்ப தன்னோடு அழைத்துக் கொண்டு மீண்டும் வாழ்க்கையை தொடர வேண்டும், அவள் திரும்பி வாழ்வதற்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அதனால் தான் மார்க்கம் சொல்கிறது, காலமெல்லாம் தங்கி இருந்த அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விட்டேன் என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றாதே, நீ தங்கி இருக்கின்ற அதே வீட்டில் கடைசி வரைக்கும் அவளை தங்கவை. அவள் மாதவிடாய் வருகின்ற பெண்ணாக இருந்தால் 3 மாதவிடாய் காலம் முடிகின்ற வரைக்கும் கணவன் வீட்டில் தான் தங்கி இருக்க வேண்டும். அவள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கருவை தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற மகவை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் மார்க்கம் சொல்கிறது. இதை அருமை சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையில் நின்று பார்த்தால் புரியும். வெறுமனே குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்துவிட்டு தர்ஜுமாவை எடுத்து படித்துவிட்டு இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இது இத்தா இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இவர் என்னவென்றால் இத்தா எடுக்கின்ற பெண்ணுக்கு சொல்லப்பட்ட செய்தியை கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற போது சொல்லப்பட்ட பொது செய்தியை போன்று உருவகப்படுத்துகின்றார் என்று குற்றம் சுமத்துவது எந்த வகையில் நியாயம்? மார்க்கத்தை சஹாபாக்களுடைய பார்வை வழியாக புரிய முற்பட வேண்டும். இது நான் சொல்லுகின்ற செய்தி அல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான், அல்லாஹுவின் திருத்தூதர் வலியுறுத்துகின்றார்கள், அருமை சஹாபா பெருமக்கள் வலியுறுத்துகின்றார்கள். அல்லாஹு சொல்கின்றான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். ஆரம்பமாக முதலாக முந்திக் கொண்டார்களே அவர்கள் எதற்கு? தீனுல் இஸ்லாத்தை ஏற்று அதன்படி வழிநடப்பதற்கும் அந்த இஸ்லாத்தை இந்த மன்னகத்தில் காலூண்ட செய்வதற்காக வேண்டி தியாகங்கள் பல செய்வதற்கும் அர்ப்பணம் புரிவதற்கும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் முதலாக முந்திக் கொண்டார்களே அந்த பெருமக்கள் யார் அவர்கள்? மினல் முஹாஜிரீன வல் அன்சார். தாயகம் துறந்து வந்த முஹாஜிரீன்கள், வல் அன்சார் அரவணைத்து ஆதரவளித்த அன்சார்கள், மக்காவில் இருந்து மதீனா நகரத்துக்கு வந்த சஹாபாக்கள், மதீனா நகரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். இந்த இரு சாராரை பற்றித்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆரம்பமாக முந்திக் கொண்டவர்கள். இவர்களுக்கு என்ன பரிசு? தீனுல் இஸ்லாத்தை ஏற்று அதை புரிந்து தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதை பரப்புவதற்காக தியாகம் பல மேற்கொண்டார்களே இவர்களுக்கு என்ன பரிசு சொல்கிறான் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். முதல் பரிசு. 2, வஅஅத லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். எதை? ஜன்னாத்தின் சொர்க்கத்து சோலைகளை. எப்படிப்பட்ட சோலைகள்? தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அதன் அடியில் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்து சோலைகளை அல்லாஹ் அவர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய மதிப்பீட்டை சொல்றான். தாலிகல் ஃபௌசுல் அதீம், இது மகத்தான வெற்றி, இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கே நமக்கு முக்கியமான செய்தி, இந்த பொருத்தமும் இந்த அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்து சோலைகளும் சஹாபாக்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், இவர்களுக்கும் உண்டு. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், சிறந்த முறையில் இந்த சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த பரிசு உண்டு. அப்படி என்றால் என்ன பொருள்? கியாமத்து நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிம்கள் அருமை சஹாபா பெருமக்களை சிறந்த முறையில் பின்பற்ற வேண்டும். அவர்கள் எப்படி குர்ஆனுக்கு விளக்கம் செய்தார்கள், அந்த விளக்கத்தை அவர்கள் எப்படி புரிந்தார்கள், அந்த புரிதலை சஹாபாக்கள் எப்படி புரிந்து எப்படி நடந்தார்களோ அதே போன்று நாமும் புரிந்து அதே போன்று நாம் நடக்க வேண்டும். சஹாபாக்கள் புரிந்த புரிதலை விட்டுவிட்டு அவர்கள் நடந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு நான் தன்னிச்சையாக புரிந்து கொள்வேன், நான் தன்னிச்சையாக ஒரு பாதையில் நடப்பேன் என்று தன் சொந்த அறிவை அடிப்படையாக கொண்டு ஒருவன் தீர்மானத்துக்கு வருகின்றான் என்று சொன்னால்
அவன் எச்சரிக்கப்பட்டவன். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கப்பட்டிருக்கின்றான். ஒருவேளை அவன் சொல்லுகின்ற அந்த விளக்கம் சரியாக இருந்தாலும் கூட அவன் தவறு செய்து விட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ எந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல முற்பட்டாலும் சரி, முதலிலே அருமை சஹாபா பெருமக்கள் இதற்கு என்ன விளக்கம் சொன்னார்கள், என்ன விளங்கினார்கள். எந்த திருவசனத்தை எடுத்தாலும் சரி, குர்ஆனிலே எந்த வசனத்தை எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வின் திருத்தூதருடைய எந்த ஒரு பொன்மொழியை எடுத்தாலும் சரி, அருமை சஹாபா பெருமக்கள் இதற்கு என்ன விளக்கம் விளங்கினார்கள், இதற்கு எப்படி செயல் வடிவம் கொடுத்தார்கள், அதை பார்த்துவிட்டு அதே விதமாகத்தான் நாமும் விளங்க வேண்டும், அதே விதமாகத்தான் நாமும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் விளங்கிய விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் கொடுத்த செயல் வடிவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என் சொந்த அறிவை கொண்டு அதைவிட சிறந்த விளக்கத்தை விளங்குகிறேன், அதைவிட சிறந்த முறையில் செயல் வடிவம் கொடுப்பேன் இந்த ஆயத்துக்கு என்று சொன்னால் அபத்தமான செய்தி. அன்புக்குள்ளே, இந்த அடிப்படையை ஆரம்பமாக நாம் புரிய வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு, சொர்க்கத்து சோலைகளும் உண்டு. அவர்களுக்கு மட்டுமல்ல, சிறந்த முறையில் அவர்களை பின்பற்றுகின்ற நல்லவர்களுக்கும் அந்த பரிசு உண்டு. சிறந்த முறையில் அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் என்ற இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது? கியாமத்து நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிம்களில் யாரெல்லாம் சஹாபாக்களுடைய கண்ணாடியை போட்டுக்கொண்டு குர்ஆனை பார்க்கின்றார்களோ, சஹாபாக்கள் எந்த கோணத்தில் குர்ஆனை பார்த்தார்கள், எந்த கோணத்தில் குர்ஆனை செயல்படுத்தினார்கள், அதே கோணத்தில் குர்ஆனை பார்க்க வேண்டும், புரிய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுகின்ற மற்ற விஷயங்களை விட மிகவும் ஏற்றமான விஷயம். சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு முதன்மையான விஷயம் இதுதான். குர்ஆனை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அவர்களை பின்பற்றி அதே வழியில் நானும் புரிகின்றேன். அவர்கள் எப்படி செயல் வடிவம் கொடுத்தார்களோ அவர்களை பின்பற்றி அதே விதமாக நானும் செயல் வடிவம் கொடுக்கின்றேன். இதுதான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய விஷயங்களில் முதன்மையான விஷயம். அதற்கடுத்து தான் மற்ற விஷயங்கள்லாம். அவர்கள் எப்படி அரசியல் செய்தார்களோ அதே விதமாகத்தான் நானும் அரசியல் செய்வேன். அவர்கள் எப்படி பொருளாதாரத்தில் நடந்து கொண்டார்களோ, நீதித்துறையில் நடந்து கொண்டார்களோ, குடும்பவியலில் நடந்து கொண்டார்களோ, மற்ற விஷயங்களில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே விதமாகத்தான் நானும் நடந்து கொள்வேன். இது அடுத்தடுத்த விஷயங்கள். முதன்மையான விஷயம் குர்ஆனை புரிந்து குர்ஆனுக்கு செயல் வடிவம் கொடுப்பது. இதுதான் எல்லாவற்றிலும் தலையான விஷயம். அது ஒன்றில் மட்டும் சஹாபாக்களை பின்பற்ற மாட்டேன், மற்ற விஷயங்கள் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் இது பொருத்தமான செய்தியாக இல்லை. ஆக அன்புக்குகளே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை வலியுறுத்துகிறார்கள். எப்படி? என் கண்ணுக்கு பின்பாக நீங்கள் பல வகையான கருத்து வேறுபாடுகளை சந்திப்பீர்கள். பெருமானார் சொன்னார்கள், என் கண்ணுக்கு பின்பாக இந்த உலகத்தில் மை யஇஷ் மின்கும் பஅதி, என் கண்ணுக்கு பின்பாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் உயிர் வாழ்கின்றீர்களோ ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அவர் ஒன்று சொல்லுவார், அதற்கு நேர் எதிராக இவர் ஒன்று சொல்லுவார், இரண்டு பேருக்கும் மாறுபட்ட கோணத்தில் அவர் ஒன்று சொல்லுவார். இப்படி அவரவர் அடுத்தவர் கருத்துக்கு வேறுபட்ட கோணத்தில் கருத்து சொல்லுவார்கள். இதெல்லாம் மார்க்கம் என்று அவரவர் வாதித்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் சரி, அதுதான் சரி என்று வாதித்துக் கொண்டிருப்பார்கள். இப்போது கேள்வி, யா ரசூலல்லாஹ், இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் சமுதாயத்தில் உலாவுகின்ற போது சத்திய கருத்து எது என்று நான் எப்படி எடுத்து அந்த சத்திய கருத்தை பின்பற்றுவது? அதற்கு என்ன வழி? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பி சுன்னத்தி வ பி சுன்னத்தி ஹுலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தியீன். அப்படி கருத்து வேறுபாடுகள் நிறைந்திருக்கின்ற அந்த காலத்தில் என்னுடைய சுன்னத்தான வழிமுறையையும் அருமை சஹாபா பெருமக்கள், குறிப்பாக நேர்வழி பெற்ற ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள் சித்தியக்குல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், உஸ்மான் தின்னுரை, அலியே கர்ரார், நேர்வழி பெற்ற ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி நடந்தார்கள், அவர்கள் எந்த கருத்துக்கு வந்தார்கள் என்று பார்த்து அவற்றை நீங்கள் அப்படியே பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் அல்ஹம்துலில்லாஹ், கருத்து வேறுபாடு உள்ள அந்த காலகட்டத்தில் அசத்திய பாதைக்கு நீங்கள் போய்விடாமல் சத்திய பாதையை தெரிந்து கொண்டு அந்த சத்திய பாதையில் நிலைநின்று வழிநடந்த அந்த பாக்கியத்தை நிலையை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற அருமை சஹாபா பெருமக்களும் சொன்னார்கள். பெருமானாருடைய திருத்தோழர் ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள்,
மண்கான முஸ்தன்னன் ஃபல் எஸ்தன்ன பிமன் கது மாத்தே. உங்களில் யாரேனும் தன் வாழ்க்கையில் ஒருவரை முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், தன் வாழ்க்கையில் யாரேனும் ஒருவரை முன்னோடியாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள சொன்னார்கள்? ஃபல் எஸ்தன்ன பிமன் கது மாத்தே. ஏற்கனவே யார் மரணமாகி விட்டார்களோ, இறந்து விட்டார்களோ, அவர்களை உங்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையினுடைய எதிர்பொருள் என்ன? உயிரோடு இருக்கின்ற யாரையும் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்ன காரணம்? உயிரோடு இருக்கின்ற ஒருவரை நமது வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஏன் ஆக்கிக் கொள்ளக்கூடாது? அவர்களே காரணம் சொன்னார்கள். உயிரோடு இருக்கின்றவருடைய வாழ்க்கையில் குழப்பத்தை அஞ்சாமல் இருக்க முடியாது. என்ன பொருள்? இப்போது நல்லவராக இருக்கின்றார், பேச்சிலும் நடப்பிலும் உத்தமராக நல்லவராக இருக்கிறார். ஆனால் மௌத்து வரைக்கும் இப்படியே இருந்துவிட்டு மௌத்தாகுவார் என்று உத்தரவாதம் இருக்கிறதா? எத்தனையோ பேர் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நல்லடியார்களாக இருந்தார்கள், நல்ல முறையில் நடந்தார்கள். ஆனால் அதே நபர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் மாலை பொழுதில் பார்க்கிறோம், வழிகட்ட பாதைக்கு போயிருக்கிறார்கள், நடத்தை கட்ட பாதைக்கு போயிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். ஆக உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்துக்குள் அவன் தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இறந்துவிட்ட மௌத்தாக்களை பொறுத்த மட்டில் வாழுகின்ற போது நன்றாக வாழ்ந்து இறக்கின்ற போதும் நன்றாக இறந்துவிட்ட காரணத்தால் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற இந்த நற்செய்தி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? வாழுகின்ற போதும் சரியாக வாழ்ந்தார்கள், மரணம் வரைக்கும் சரியாக இருந்தார்கள், இடைக்காலத்தில் தடம் புரளவில்லை. ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னான். எப்படி? அவர்களை நானும் பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். அதனால் தான் அருமை சஹாபா பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையேனும் முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இறந்துவிட்ட நல்லடியார்களை உங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹயாத்தாக இருக்கின்ற மனிதன் அவன் எத்தனை உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அறிவில் சிறந்தவனாக இருந்தாலும் சரி, திறமைசாலியாக இருந்தாலும் சரி, இப்போது இறை நெருக்கம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், மௌத்துக்குள் இவன் எப்படி மாறுவான் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் இறந்து விட்ட நல்லடியாக என்று பார்த்தால் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, யாரை எடுத்துக்கொள்ள சொன்னார்கள்? உலாயிகா சுஹாபு முஹம்மதின், இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அவர்களைத்தான் நாம் சஹாபாக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். பெருமானாருடைய தோழர்களாகிய அவர்களை நீங்கள் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கானு வல்லாஹி அஃதல ஹாதிஹில் உம்மா, இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலே அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், தலை சிறந்த பெருமக்களாக இருந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த உம்மத்தி என்றால் பெருமானாரை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஹிராமலை குகையில் நபித்துவம் பெற்று நடுங்கியவர்களாக, தனக்கு என்ன நடந்தது என்று கூட புரியாமல் நடுங்கியவர்களாக வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன போது அல்லாஹுவின் திருத்துதரை ஒரு பண்டைய வேதங்களை அறிந்த பெரியவரிடத்தில் அழைத்து சென்ற மனைவி, இவர்கள் மூசா நபியை போன்று இப்போது நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த பெரியவரிடமிருந்து கேட்டதற்கு பின் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மத்து என்ற வார்த்தை அங்கிருந்து துவங்குகிறது. கடைசி இந்த உலகம் அழிகின்ற அந்த நேரத்தில் கடைசியாக பிறந்து கடைசியாக யார் மரணமடைவானோ அவன்தான் இந்த உம்மத்தில் கடைசி மனிதன். அவன்தான் கடைசி மனிதன். இந்த ஒட்டுமொத்த இந்த உம்மத்தில் தலை சிறந்த மக்கள் அருமை சஹாபா பெருமக்கள். எத்தனையோ கூட்டம் வந்து விட்டு போய்விட்டது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அடுத்து வந்த மக்கள், அடுத்து இதுவரைக்கும் எத்தனையோ சமுதாயம் வந்துவிட்டது. இன்னும் கண்ணுக்கு பின்பாக கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வாழ வரவிருக்கின்றன. இத்தனை சமுதாயங்களுக்கு மத்தியில் தலை சிறந்த சமுதாயம், அத்தனை பேரிலேயும் முதன்மையான சமுதாயம் என்ற பெயரை பெற்றவர்கள் அருமை சஹாபா பெருமக்கள். அது மட்டுமல்ல, அபர்ரஹா குலூபன், உள்ளத்தால் ரொம்ப நல்லவர்கள். அவருடைய உள்ளங்களை போன்று இந்த உலகத்தில் யாருடைய உள்ளமும் இல்லை.
அது மட்டுமல்ல, கல்வியில் ஆழமான நிலையை பெற்றவர்கள், ஆழ்ந்த புலமை பெற்றவர்கள். குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, சஹாபாக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி, ஆகிரத்தை பற்றி இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே அருமை சஹாபாக்கள் புரிந்ததை போன்று வேறு யாரும் புரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. கல்வியில் ஆழமானவர்களாக இருந்தார்கள். மட்டுமல்ல, அகல்லுஹா தகல்லுஃபன், அதிகம் அலட்டிக் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு ஒரு 4 விஷயம் தெரிந்து விட்டது என்றால் தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள முற்படுகின்றான். ஏதோ மேலெழுந்த வாரியாக 4 விஷயம் தெரிந்து விட்டது, சுப்ஹானல்லாஹ், தன்னை எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துகின்றான், தன்னை எந்த அளவுக்கு காட்டிக் கொள்கிறான் என்றால் ஏதோ தன்னை விட பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்பதை போன்று தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் அருமை சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள்? இந்த உலகத்திலேயே அவர்களை விட தலை சிறந்த அறிவாளிகள் யாருமே இல்லை. ஆனால் ரொம்ப சாதுக்களாக இருந்தார்கள், சாமானியர்களாக தன்னை காட்டிக்கொண்டார்கள். தன்னை மிகுபடுத்தி காட்டவில்லை, தன்னை பார்ப்பதற்கு அலங்காரம் செய்து காட்டவில்லை. அருமை சஹாபா பெருமக்கள் அலட்டிக் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இது அவரிடத்தில் காணப்பட்ட சிறப்பு. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், இஹ்தாரஹுமுல்லாஹ் லிசுஹபத்தி நபியிஹி வ இகாமத்தி தீனிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்புகின்ற போது அல்லாஹ் பார்க்கின்றான், என் நபியின் தோழமைக்கு நண்பர்களாக ஆவதற்கு யாரை ஒதுக்கலாம்? இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரை தோழர்களாக ஆக்கி கொடுக்கலாம் என்று அல்லாஹ் பார்க்கின்றான். அப்படி முஹம்மது ரசூலுல்லாவுக்கு தோழர்களாக ஆக்கி கொடுக்கின்ற தகுதியும் தரமும் இன்ன நபர்களுக்கு உண்டு என்று அல்லாஹுவால் பொறுக்கி எடுக்கப்பட்ட பொறுக்கு முத்துக்கள் தான் அருமை சஹாபா பெருமக்கள். அல்லாஹு பொறுக்கி எடுத்திருக்கின்றான். பெருமானாருடைய தோழமைக்காக மட்டுமல்ல, வலி இகாமத்தி தீனிஹி, முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நிலைநாட்ட விரும்பிய இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை இந்த மன்னகத்தில் உலகம் உள்ளளவும் நீடித்து நிலைத்திருக்க செய்வதற்காக, காலுண்ட செய்வதற்காக பெருமானாருக்கு தோளோடு தோல் நின்று உறுதுணையாக இருக்க வேண்டுமே, அதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று அல்லாஹ் பார்த்த போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த திருக்கூட்டம் தான் அருமை சஹாபா பெருமக்கள். இவை அத்தனையும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆகவே ஃபஅரிஃபூ லஹும் ஃபضலஹும், உங்களுடைய சந்ததிகளுக்கு அருமை சஹாபா பெருமக்களுடைய சிறப்புகளை சொல்லிக் கொடுங்கள். வத்தபிஊஹும் ஃபீ ஆதாரிஹிம், சஹாபாக்களுடைய அடிச்சுவத்தை பின்பற்றுங்கள். வத்தமஸ்ஸகு பிமஸ்ததஅதும் மின் அஹ்லாகிஹிம், சஹாபாக்களுடைய குணங்கள் எவையோ, பண்புகள் எவையோ அவற்றை உங்களால் முடிந்த அளவுக்கு பின்பற்றுங்கள். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் என்ன குணம் இருந்தது, அதை தேடி பின்பற்ற வேண்டும். ஃபாரூக்குல் ஆதத்திடத்தில் என்ன இருந்தது, அதை தேடி பின்பற்ற வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி கர்ரமல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் சிறப்பான குணங்கள் என்ன இருந்தன, அவற்றை தேடி தேடி பார்த்து அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள், வத்தபிஊஹும் ஆசாரஹும் வதமஸ்ஸகு மஸ்ததஅதும் மின் அஹ்லாகிஹிம் வ தீனிஹிம். காரணம், ஃபஇன்னஹும் கானூ அலா ஹுதல் முஸ்தகீம், அந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஹுதா என்ற நேர்வழியில், முஸ்தகீம் மிக மிக நேரான ஹிதாயத்தினுடைய வழியில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சஹாபாக்களுக்கும் பொருத்தம் உண்டு, சிறந்த முறையில் அவர்களை பின்பற்றுகின்றவர்களுக்கும் பொருத்தம் உண்டு. அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், என் கண்ணுக்கு பின்பாக கருத்து வேறுபாடான காலத்தை சந்திப்பீர்கள், அப்போது நானும் நேர்வழி பெற்ற குலஃபாவுர் ராஷிதீன்களும் காட்டி தந்த வழியை பின்பற்றுங்கள். அருமை சஹாபா பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுக்கு முத்துக்கள் தான் அருமை சஹாபா பெருமக்கள். ஆகவே அவர்களை நீங்களும் பின்பற்றுங்கள், உங்கள் பிறக்கும் சந்ததிகளுக்கும் அவர்களின் சிறப்பை சொல்லிக் கொடுத்து அவர்களையே பின்பற்ற சொல்லி தூண்டுங்கள் என்று அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அன்புக்குள்ளே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இங்கே ஒரு சின்ன கேள்வி எழுகிறது. இந்த அளவுக்கு அருமை சஹாபா பெருமக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சஹாபாக்கள் புரிந்ததை போன்றுதான் குர்ஆனை புரிய வேண்டுமா? சஹாபாக்கள் விளங்கியதை போன்றுதான் பெருமானாருடைய செயல்பாடுகளை விளங்க வேண்டுமா? என்ன காரணம்? வேறு ஒன்றுமல்ல, வானத்துக்கே நம்பிக்கைக்குரியவர் வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த ஜிப்ரீல்
இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்து பேசிக் கொண்டிருந்த போது இருவருடைய பேச்சை நேரடியாக அமர்ந்து கண்ணார பார்க்கின்ற, காதார கேட்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகள் இந்த சஹாபாக்கள். நம்ம யாரென்னு சொல்ல முடியுமா? மலக்கை பார்த்ததாக, முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்ததாக, அவருடைய உரையாடலை கேட்டதாக யார் சொல்ல முடியும்? ஆனால் பாருங்கள், ஹதீஸே ஜிப்ரீல் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு நாள் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபை கூடியிருக்கிறது. வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு மனிதர் உள்ளே வருகின்றார். வந்தவர் பொதுவாக என்ன பழக்கம், அறிமுகம் இல்லாத ஒருவர் வந்தார் சபையின் பின்புறத்தில் அமர்வார், சபையின் கடைசி இடத்தில் அமர்வார். ஆனால் அவரோ சபையெல்லாம் பிரித்து கொண்டு உள்ளே வந்து பெருமானாருக்கு பக்கத்தில் பெருமானாருடைய முட்டுக்கால்களோடு தன்னுடைய முட்டுக்கால்களை ஒட்டி வைத்து வந்து அமர்கின்றார். தோழர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இவர் உள்ளூர் வாசியா? இதற்கு முன் இவரை இந்த ஊரில் மதீனா நகரத்தில் யாரும் பார்த்ததே இல்லை. அப்படி என்றால் இவர் வெளியூர் வாசியாக இருக்க வேண்டும். வெளியூர் என்று சொன்னால் பாலைவனத்தை கடந்து வந்திருக்க வேண்டும். பாலைவன பெருவெளியை கடந்து வருகிற போது ஒரு மனிதனுடைய ஆடை கசங்கி போய்விடும், அழுக்கு தூசி படிந்துவிடும், தலை சீவிய தலையெல்லாம் மாறிவிடும், பல வகையான பிரயாணத்தினுடைய களைப்பு தென்படும். ஆனால் அவரை பார்த்தால் சட்டை மடிப்பு குலையாமல், எந்த விதமான தூசி படியாமல், தலை கேசம் சீவப்பட்டது அப்படியே மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக புத்தம்பது மனிதராக வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆக இவர் வெளியூர்காரரும் இல்லை, ஆனால் உள்ளூர் வாசியா? இதற்கு முன் இவரை இந்த ஊரில் யாரும் பார்த்ததும் இல்லை. விசித்திரமான ஒரு மனிதராக இருக்கிறார். வந்து அமர்ந்திருக்கின்ற கோலமும் மிக நெருக்கமாக முட்டுக்காலோடு முட்டுக்காலை ஒட்டி வைத்து அமர்ந்திருக்கின்றார். அடுத்து பேச ஆரம்பித்தார். எப்படி? யா முஹம்மத். சஹாபாக்களை பொறுத்த மட்டில் பெருமானாரை அழைக்கின்ற போது எப்படி அழைப்பார்கள்? ஃபிதாக்க அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அல்லாஹ்வுடைய திருநபியே என்றுதான் பேச்சையே ஆரம்பிப்பார்கள். அல்லது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, யா ஹபீப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரிய நேசரே, இப்படி ஏதாவது ஒரு சிறப்புத்தன்மையை சொல்லித்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை அழைப்பார்கள். ஆனால் இவரோ யா முஹம்மது, நேரடியாக பேரை சொல்லி கூப்பிடுகின்றார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. வந்தவர் கேட்டார், மல் ஈமான், ஈமான் என்றால் எது என்று கேட்டார். முதல் கேள்வியாக அவர் கேட்கின்றார், இஸ்லாம் என்றால் மல் இஸ்லாம், இஸ்லாத்தை சொல்லித்தார்கள், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ், அவனுடைய திருத்தூதர் நான் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுத்து வர வேண்டும், ஆண்டுக்கு ஒரு மாதம் ரமதானில் நோன்பு வைக்க வேண்டும், ஆயுளில் ஒரு முறை சென்று வருவது ஹஜ்ஜு, காபத்துல்லாவுக்கு சென்று வருவதற்கு சக்தி இருந்தால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இதற்குத்தான் இஸ்லாம் என்று சொன்னார். என்ன சொல்ல வேண்டும்? கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்ததற்கு பின்பாக அல்ஹம்துலில்லாஹ், நன்றி, உங்களுக்கு ஷுக்குர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவர் என்ன சொன்னாதேமா, சதகத்த முஹம்மதே, இது சரியாக சொன்னீர். சஹாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. கேள்வி கேட்டார், பதில் சொல்லப்பட்டது, நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இவரோ நன்றி சொல்லவில்லை. ஏதோ வகுப்பறையிலே ஆசிரியர் கேள்வி கேட்டு மாணவர் பதில் சொன்னால் எப்படி ஆசிரியர் சொல்லுவார், சரியாக சொன்னார் என்று, அதுபோன்று ஆசிரியருடைய பாணியில் சரியாக சொன்னீர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியாக சொன்னீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு இவர் முதிர்ச்சி பெற்றவரா? ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து அந்த மனிதர் கேட்டார், மல் ஈமான், நபியே முஹம்மதே, ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அப்போது அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவை, மலக்குமார்களை, வேதங்களை, நபிமார்களை, தக்தீர் என்ற விதியை, மௌத்துக்கு பிந்திய மறுமை வாழ்க்கை, இந்த மறைவான ஆரையும் நம்ப வேண்டும், அதற்கு பேர் ஈமான் என்றார். அப்போதும் சொன்னார், சதகத்தை, உண்மை சொல்லி. சஹாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியம் கொடுக்கிறது. அடுத்து கேட்டார் அந்த மனிதர், மமல் இஹ்சான், இஹ்சான் சிறந்த முறையில் செயலாற்றுதல் என்றால் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீர் வணங்கும் போது அல்லாஹுவை பார்த்து கொண்டே, நிதர்சனமாக பார்த்து கொண்டே வணங்குவதை போன்று வணங்க வேண்டும். ஒருவேளை நீர் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அல்லாஹுவை நேரடியாக பார்த்து கொண்டு பயத்தோடு அச்சத்தோடு செய்தால் உள்ளச்சத்தோடு அந்த காரியத்தை செய்வோம். குறைந்தபட்சம் அல்லாஹுவை நாம் நேரடியாக பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை அணுவணுவாக பார்த்து கொண்டிருக்கிறான், என் உள்ளத்து உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிறான், என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போதும் அவனுடைய வணக்கம் பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு இருக்கும். ஆக அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள்,
இப்படி அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அல்லாஹ் நம்மை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அடுத்து கேட்டார், மத்த சாஅத்து, கியாமத்து நாள் எப்போது வரும்? அருமை நாயகம் சொன்னார்கள், கேட்கின்ற உங்களை விட கேட்கப்பட்ட நான் அதிகம் தெரிந்தவர் இல்லை. என்ன பொருள்? கியாமத்து நாள் எப்போது வரும் என்று உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போது எனக்கும் தெரியாது. உங்களுக்குத்தான் தெரியாது, எனக்கு தெரியும் என்று நான் அதிகம் தெரிந்தவர் அல்ல என்று சொன்னார். அடுத்து கேட்டார், ஒமா அமாராத்துஹா, சரி கியாமத்து நாள் வருவதற்கு முன் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற காணப்படுகின்ற அடையாளங்கள் எவை? அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பத்தஹா, ஒரு பெண் பெற்றெடுப்பாள். யாரை? தன்னுடைய பிள்ளையைத்தான் பொதுவாக பெற்றெடுப்பாள். பிள்ளை என்றால் தாய் சொல் கேட்பவளாக இருப்பாள், தாய் ஆர்டர் பண்ணுவாள், அதற்கு கட்டுப்பட்டு நடப்பாள். பிள்ளை தான் பொதுவான நியதி. ஆனால் கியாமத்து நாளுடைய நெருக்கத்தின் போது ஒரு பெண் பெற்றெடுப்பாள். யாரை தெரியுமா? ரப்பத்தஹா, தன்னை ஆட்டி படைக்கக்கூடிய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். என்ன பொருள்? பெற்ற தாயை ஆட்டி படைப்பவளாக பிள்ளைகள் இருப்பார்கள். ஆர்டர் போடுவார்கள், இப்படி செய் அப்படி செய் என்று. தாயினுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப நடப்பது என்பது மாறி பிள்ளையின் வழிகாட்டலுக்கு ஏற்ப தாய் நடக்க வேண்டும். தாயை கண்டு அஞ்ச வேண்டிய மகள் என்ற நிலை மாறி மகளை கண்டு அஞ்ச வேண்டிய தாய் என்ற நிலை மாறிவிடும். கியாமத்து நாள் நெருங்க நெருங்க எல்லாம் தலைகீழாக மாறும் என்பதற்கு பொருள். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னார்கள் பெருமானார், வான் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்தல் அஷ்ஷாஇ ததாவலூன ஃபில் புனியான், நீங்கள் பார்ப்பீர்கள் யாரை? காலிலே போடுவதற்கு செருப்பு கூட இல்லாதவர்கள், உடலிலே உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லாமல் அரைகுறை நிர்மாணமாக தெரிந்தவர்களை, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பாளர்களை, இன்னும் அல்ல ஆலத்த பரம ஏழைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். ததாவலூன ஃபில் புனியான், வீடுகளை உயரமாக கட்டி கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள். உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு உயரமான வீடு, உன்னுடைய வீட்டின் பரப்பளவை விட என்னுடைய வீடு பரப்பளவு அதிகமானது, உன்னுடைய வீட்டினுடைய வசதி வாய்ப்புகளை விட என்னுடைய வீட்டின் வசதி வாய்ப்புகள் அதிகமானது என்று வீட்டினுடைய உயரத்தை, பரப்பளவை, வசதி வாய்ப்புகளை கொண்டு ஒருவர் அடுத்தவரிடத்தில் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பார். யார் இவர்கள்? காலமெல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் அல்ல, ஆடு மாடு மேய்த்தவர்கள், அரைகுறை கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு ரோட்டிலே திரிந்தவர்கள், பரம ஏழைகள், உண்பதற்கு கூட வழி இல்லாமல் திரிந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் செருப்பு கூட இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இவர்களெல்லாம் பெரிய பெரிய அரண்மனை போன்று வீடுகளை கட்டிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள் சொன்னார். இவையெல்லாம் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள். இப்போது கேட்ட அந்த கேள்விகளை எல்லாம் முடித்துக் கொண்டு வந்தவர் திரும்ப செல்கிறார். பல்லபிஸ்து மலியா, சற்று நேரம் அமர்ந்திருந்தார்கள். சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். இப்போது பெருமானார் பக்கத்தில் இருந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததரி மணி சாயிடு, உமரே இப்போது கேள்வி கேட்டுவிட்டு சென்றாரே, யாரென்று அறிவீரா என்று கேட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் தான் நன்கு தெரியும், எனக்கு தெரியாது என்று சொன்னார். அப்போது பெருமானார் சொன்னார்கள், இன்னஹு ஜிப்ரீல், வானவர் கோமான் ஜிப்ரீல்களுக்கு, மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் மனித உருத்தாங்கி வந்திருக்கிறார்கள். மனித வடிவத்தில் மனித உருத்தாங்கி இங்கே வந்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? அத்தாக்கும் அல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்து விட்டு போகிறார்கள். எப்படி கற்றுக் கொடுக்க? சில கேள்விகளை, மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகளை பெருமானாரிடத்தில் எழுப்பி கேட்க, அல்லாஹுவின் தூதருக்கு பதில் சொல்ல, இந்த கேள்வியையும் பதிலையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சஹாபாக்களுக்கு மார்க்க விளக்கம் கிடைக்கும். இப்போது சிந்தித்து பாருங்கள். ஜிப்ரீல் கேட்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல, அருகாமையில் அமர்ந்து நேரடியாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் யாருக்கு கிடைத்தது? அருமை சஹாபா பெருமக்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அதனால் தான் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் பெருமானாருடைய சொற்களுக்கு எப்படி விளங்கினார்களோ, குர்ஆன் வசனங்களுக்கு என்ன பொருள் விளங்கினார்களோ அதுதான் சரியான விளக்கம். அப்படி என்றால் கேள்வி, இன்று வழிகட்ட பாதையில் போகிற மக்கள் எல்லாம் வழிகட்டு போனதற்கு என்ன காரணம்? சஹாபாக்களுடைய அந்த புரிதலை, அந்த போக்கை ஒதுக்கி வைத்துவிட்டு, என் அறிவை கொண்டு எனக்கும் அறிவு உண்டு, எனக்கும் புரிதல் உண்டு, என்னுடைய புரிதலும் சரியாகத்தான் இருக்கும் என்று சஹாபாக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னிச்சையாக நடக்க முற்பட்டதன் விளைவுதான் வழிகட்ட கூட்டங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகிவிட்டன. சமுதாயத்தில் வழிகட்டு போன கூட்டங்கள் பெருகி போயிருப்பதற்கு அடிப்படை காரணம் அருமை சஹாபா பெருமக்களுடைய அந்த புரிதலை
ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் சுயமாக முடிவு செய்வோம் என்று வந்ததுதான் பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம். இந்த வகையில்தான் ஹார்ஜியாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தது, முஅத்தஸிலாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தது, ராஃபிதியாக்கள் அல்லது ஷிஇய்யாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தது. இன்னும் சிலவர் நாங்கள் தான் ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள், வழிகட்ட ஆன்மீகவாதிகள். அவர்களும் சஹாபாக்களுடைய புரிதலை ஒதுக்கிவிட்டு வந்த காரணத்தால் தான் அவர்களும் வந்தார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அண்மையில் கூட அமெரிக்காவில் நாம் கேள்விப்பட்டோம், ஒரு பெண் தன்னை பெரிய சீர்திருத்தவாதியாக சொல்லிக்கொண்டு நபி என்ற அளவுக்கு சொல்லிக்கொண்டு அவர் ஒரு தலைவராக விளங்குகிறார். ஜும்மா தொழுகை நடத்துகிறார். ஆண்களுடைய பள்ளிவாசலில் பெண்ணாக அவள் இருப்பதோடு ஆண்களுடைய ஜும்மாவில் அவள் மிம்பர் மீது ஏறி அமர்ந்து அவள் பிரசங்கம் செய்கின்றாள் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். தொழுகை நடத்துகின்றார். சில வருடங்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டோம். எல்லாம் என்ன காரணம்? சஹாபாக்கள் என்றாவது ஒரு பெண்ணை மிம்பரின் மீது அமர வைத்திருக்கிறார்களா? பெருமானாருடைய பொற்காலத்தில் இருந்து இதுவரைக்கும் என்றாவது ஒரு பெண் ஆண்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்த பார்த்திருக்கிறோமா? சஹாபாக்கள் அனுமதித்திருக்கிறார்களா? சஹாபாக்களுடைய புரிதலை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மனம் போன போக்கில் தான் தோண்டித்தனமான முறையில் என் அறிவை எனக்கு வழிகாட்டி என்று தன் அறிவை பெரிதாக கருதி கொண்டு நடக்க முற்பட்டதனுடைய விளைவுதான் வழிகட்ட கூட்டங்கள் அத்தனை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சதஃப்தரிகு உம்மத்தி அலா 73 மில்லா, என் உம்மத்துகள் 73 பிளவுகளாக பிளவுபடும், குல்லுஹும் ஃபின்னார், எல்லாம் நரகத்துக்குத்தான் போய் சேரும், இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த ஒரு கூட்டம் இது, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ, எப்படி புரிகின்றார்களோ, எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே அமைப்பை கடைபிடிக்கின்ற அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குள்ளே இது ஒரு அடிப்படையான செய்தி. மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு அடிப்படையான கடமை. எப்படி இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை, தீனுல் இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய சரியான அர்த்தத்தை புரிய வேண்டும். 3, இஸ்லாத்தினுடைய உட்பிரிவுகள் எவை என்பதை புரிய வேண்டும். 4, இஸ்லாத்தை எந்த மூல ஆதாரங்களில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மூல ஆதாரங்களில் இருந்து எடுக்கின்ற போது யாருடைய புரிதலை அடிப்படையாக கொண்டு நாம் அவற்றை புரிய வேண்டும். இது 4வது அம்சம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்க்கின்றோம், தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற போது ஒன்றில் பின்பற்றுவேன் இன்னொன்றில் பின்பற்ற மாட்டேன் என்ற போக்கை விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தீனுல் இஸ்லாத்தில் ஒட்டுமொத்தமாக, அதாவது மார்க்கத்தின் முழுமையான முறையில் நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம். சிலருடைய நிலை, வணக்கத்தில் இபாதத்திலே நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவோம், கொள்கையில் நாங்கள் வேறு விதமாக நடந்து கொள்வோம், கொடுக்கல் வாங்கலில் இஸ்லாத்தை பின்பற்றுவோம், சமுதாய கலாச்சாரத்தில் எங்களுடைய பாட்டம் பூட்டன் முப்பாட்டன் எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்கள் ஊர் கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப அறிவார்ந்த முறை இருக்குது, அதில் பல நன்மைகள் இருக்கிறது, ஆகவே அவற்றை பின்பற்றுவோம் என்றெல்லாம் பேசுகின்றார்களே, அவர்களுக்கு மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறை, மார்க்கத்தை பின்பற்றுகிற போது முழுமையான முறையில் மார்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும். சில விஷயங்களில் மார்க்கத்தில் நுழைவது, சில விஷயங்கள் நாங்கள் வெளியே நிற்போம், நாங்கள் ஊர் பழக்கத்தை தான் எடுப்போம் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமான செய்தி என்பதை பற்றிய அந்த விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு அருமை சஹாபா பெருமக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நாளை தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கேள்வி இருக்குதா? கேள்வி இல்லை. இந்த சகோதர கட்டுற முதல்ல கேட்டால் என்னண்டா, அதாவது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி மாமனாரும் நண்பருமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் போய் இருந்தாங்க. அப்போ அவங்க பெண் வீட்டில் இருந்தாங்க. அப்போ நம்ம ஊரில் நடக்குது சரித்தானே என்று ஒரு ஆள் கேள்வி கேட்டார். அதுக்கு பதில், யார் சொன்னது உங்களுக்கு அந்த மாதிரி? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி நிக்காக முடிச்சதுக்கு பின்னாடி மாமனாரும் நண்பருமான சித்தியத்துல் அக்பருடைய வீட்டிலே தான் போய் இருந்தாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்ன? எந்த கிதாபில்? குர்ஆன் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா, எங்கே இருக்குது, எங்கே பார்த்தீங்க? கற்பனையாக அடிச்சு விட்டாலாம் நம்பணுமா? என்ன அபத்தமான செய்தி!
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செய்ய போகும்போது வயசு 6, இன்னொரு சொல்படி வயசு 7. சேர்ந்து மன வாழ்க்கை நடத்துவதற்கு பொருத்தமான பருவமே அல்ல. மார்க்கத்தில் இப்படியும் ஒன்று உண்டு. எப்படி? அக்துன் நிக்காஹ், திருமணம் மட்டும் நடக்கும். பினா, கணவன் மனைவியாக தாம்பத்திய வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வது அப்போது இல்லை, சில காலத்துக்கு பின்னாடி. 2 வயசு பிள்ளைக்கும் 30 வயசு ஆளுக்கும் நிக்காக நடந்துட்டாங்க, எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அந்த பிள்ளையை பொறுத்து இருக்கணும். அந்த பெண்ணு வந்து பருவத்துக்கு வந்து இனி கணவனோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த பக்கம் வரப்போகும்போது அப்புறம் சேர்த்து விடுவாங்க. அது பேர் பின்னாண்டுவாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த பிள்ளை யார்ட்டு இருக்கு? கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால 2 வயசு பிள்ளையை கொண்டு கணவன் விட்டுற முடியுமா? 6 வயசு குழந்தையாக இருந்தாங்க, 7 வயசு பிள்ளையாக இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய நபி, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், ஒரு அரசியல் தலைவர், ஒரு நாட்டை வழிநடத்துகின்ற ஜனாதிபதி. இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு பல பல பொறுப்புகள் இருந்துச்சு. அப்போ போய் ஏற்கனவே ஹதிஜா நாயகி வஃபாத்தாயிட்டாங்க. இந்த சிறு வயசு பிள்ளையை எப்படி ரசூலா பராமரிக்க முடியும்? அப்போ ரசூலா நினைச்சாங்க, அவங்க தாய்தலை பற்றி விட்டு வச்சுருந்தாங்க. அப்படித்தான் இருக்கு அங்கே தான் இருக்க முடியும். மார்க்கமே இப்படி தான் சொல்லுது. இப்படி மார்க்கம் விட்டு வைக்கும் போது விஷயம் விளங்கிறேன். இப்படி விட்டு வச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே போய் இருந்தாங்க. எங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா? இல்லை. இவர் தப்பான முறை செய்ய சொல்கிறாப்பு. ஹதீஸ் கிதாபில் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத்து புறப்பட போகும்போது ஒரு நடுப்பகல் நேரத்தில் வழக்கத்துக்கு மாற்றமாக நபிசாசம் வீட்டில் இருந்து இங்கே வர்றாங்க. யார் வீட்டுக்கு? சித்தியக்குல் அக்பர் வீட்டுக்கு வர்றாங்க, வழக்கத்துக்கு மாற்றமாக. அப்போ சித்தியக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் வரமாட்டாங்களே, வழக்கத்துக்கு மாற்றமாக இப்போ வர்றாங்களே அப்படின்னு பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே சொல்கிறாங்க, முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆள்களை எல்லாம் வெளியே போய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத்து புறப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய முக்கியமான செய்தி. அது ஏதாச்சும் வெளியே போய் கசிச்சாக்க பெரிய ஆபத்து உண்டாகும். அப்போ சித்தியக்குல் அக்பர் சொன்ன வார்த்தையை கவனிங்க, வேறு யாரும் இல்லை, உங்களுடைய மனைவி இருக்கிறார். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து அவருடைய சகோதரி, அடுத்து தன்னுடைய மனைவி என்று பிரச்சனை. அஞ்சப்பட வேண்டிய அளவுக்கு இங்கே வேறு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. நல்ல வளரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டில் இருந்து வந்தாங்கன்னு வருது ஹதீஸ். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செஞ்சிட்டாலும், சிறுபிள்ளை என்ற காரணத்தால் பெற்றோரிடத்திலே வளரட்டும் என்று விட்டு வைத்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் மாமனார் வீட்டுக்கு வரலை. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே தான் இருந்தாங்க, தாயிடத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்தாங்க. அதனால தான் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. அது மட்டும் இல்லை, மார்க்கம் இதையும் சொல்லுது, திருமணம் முடித்து விட்டால் மட்டுமே கணவன் மனைவிக்கு உண்ண கொடுப்பது, உடுத்த கொடுப்பது, அவருக்கு தங்குமிடம் அளிப்பது, மருத்துவம் செய்வது மற்றும் உண்டான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது திருமணம் செய்து விட்டால் என்ற ஒரு காரணத்துக்காக அல்ல, அவரோட மன வாழ்க்கையையும் துவங்கணும். அப்பத்தான் கடமை. நிக்காஹ் செஞ்சிட்டோம், அக்குதுல் நிக்காஹ், திருமண ஒப்பந்தம் இந்த சாட்சி வச்சு ஒரு மகர் தொகையை முடிவு செஞ்சு ஒரு நிக்காஹ் செஞ்சாச்சு. ஆனால் இப்போ இல்லை, 5 வருஷத்துக்கு பின்னாடி தான் கணவன் மனைவி அவங்க சேர்த்து விடுவோம், கணவன் வீட்டில் வந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த 5 வருட காலத்துக்கு கணவன் இந்த பெண்ணுக்கு உண்பதற்கோ உடுத்துவதற்கோ தங்குவதற்கோ மருத்துவத்துக்கோ எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையே, வெறும் ஒப்பந்தம் மட்டும்தான். அவ்வளோதான். இதான் மார்க்கம் சொல்லுகின்ற சட்டம். எப்போ கடமை? சேர்ந்து மன வாழ்க்கை, இல்லறத்தில் இல்லறம் கூடுகின்ற இல்லற வாழ்க்கை வாழுகின்ற ஒரு நிலை வருகிற போது தான் கடமை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 6 அல்லது 7 வயசுல நிக்காஹ் ஆனாலும் கூட மதீனா மாநகரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி 9 வயசுக்கு பின்னாடி தான் நபிசாசாமரோட அனுப்பி வைக்கப்படுறாங்க. ரசூலுல்லாவோட அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தான் ஆயிஷா நாயகி வந்தாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல அடங்க பெற்றிருக்கிறாங்களோ, மஸ்ஜித் நபவிக்கு நீங்கள் போனதாங்க பார்க்குறோம், நபிசாசம் அடைஞ்சாங்க. அந்த அடங்க பெற்றிருக்கின்ற அந்த இடம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொந்த இடம். ஹதீசுகள் புகாரில் தெளிவாக வருது. நபிசாசம் மதீனா மாநகரத்துக்கு வந்த உடனே பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி அந்த இடத்த பூரா விலைக்கு வாங்குறாங்க. அது யாருடைய இடம்? 2 எத்தீமான பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு முன் வந்தாங்க, காசு பணம் வாங்காமல் இலவசமாக, அல்லாஹ்வுடைய பள்ளி கட்ட போறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வீடு கட்டுவாங்க, அதனால இலவசமாக கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் சம்மதிக்கவே இல்லை. காசு வாங்கினா தான் இந்த இடத்த வாங்கிட்டாங்க. கடைசி ரசூலுல்லாஹ் காசை கொடுத்து தான் அந்த இடத்த வாங்கினாங்க.
அதில் அந்த அந்த வாங்கப்பட்ட இடத்துல பெரும்பகுதி பள்ளி கட்டப்பட்டுச்சு, ஒரு சிறு பகுதியில் நபிசாசம் தன்னுடைய வீடு கட்டினாங்க. அங்கே தான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் அடைங்கிறாங்க. அந்த இடத்துல தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. ஏன் தெரியுமா? நபிமார்களுக்கு ஒரு தனிச்சட்டம். நம்மெல்லாம் மூத்தா போயிட்டு எங்கே அடங்குறது ஏற்றம், பொது கபரஸ்தான் அடங்குறதும் ஏற்றம். ஆனால் நபிமார்கள் அல்லம்பியாவு துதுஃபனூன ஃபி மக்கானி துஃபிய, எந்த இடத்தில் ரூஹு பிரிந்ததோ அதே இடத்துல அடக்கப்படும். நபிமார்களுடைய தனிச்சட்டம். மௌத்தா போகும்போது நபிமார்கள் எந்த இடத்துல ரூஹு பிரிஞ்சிச்சோ அங்கே தான் அடக்கணும். அப்போ நபிசல்லாஹு ரூஹு பிரிய போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் ஆயிஷா நாயகனுடைய மடியில் சாய்ந்திருக்கும் நிலையில தான் நபிசல்லாஹு ரூஹு பிரியுது. அப்போ அதே இடத்துல ரசூலுல்லாஹ் அங்கே தான் கபர் தோண்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் அங்கே தான் நல்ல அடக்கம் பெற்றாங்க. அப்போ இன்னைக்கு நபிசல்லாஹுடைய அடக்கம் பெற்றிருக்கின்ற அந்த ரவுலா, அந்த இடம் ரசூலுல்லாஹுடைய சொந்த காசுனால வாங்கி சொந்தமாக கட்டப்பட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு ரசூலுல்லாஹ் சேர்ந்து வாழ்ந்த இடம். சும்மா கற்பனையாக ஆளுக்கு ஒன்று சொல்கிறது. சொல்லா மாமனாரும் நண்பருமான அபூபக்கருடைய வீட்டில் எங்கே பார்த்தீங்க அந்த மாதிரி செய்யலாம். சும்மா வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுது. இப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பான பேச்சுக்கள். ஆதாரபூர்வமாக பேசணும். யூகத்தின் அடிப்படையில், கற்பனையின் அடிப்படையில் சிந்திச்சதையெல்லாம் மார்க்கம் என்று அதுதான் இங்கெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் சரியான செய்திகள் அல்ல. அடுத்து இது போன்று பல செய்தி சொல்லிக்காப்பில் எனது மனைவிமார்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டி கொடுத்தாங்கன்னு தெளிவாக இருக்குது. தன்னுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை சுற்றி தான் வீடுகளை அமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு கைடு போடுறாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுக்கு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய இந்த மக்களுக்கு கைடு மதீனா நகரத்தினுடைய வரலாற்றை எல்லாம் புரிந்து கொண்டு அங்கே போகும்போது அந்த உணர்வோடு போகணுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் காலத்தில் மதீனா நகரம் எப்படி இருந்துச்சு, அங்கே மஸ்ஜிது நபவி எப்படி இருந்துச்சு, அக்கம் பக்கத்தில் யார் யார் வீடு எங்கே இருந்துச்சு, அபூபக்கர் வீடு எங்கிட்டு இருந்துச்சு, ஃபாத்திமா நாயகி வீடு எங்கிட்டு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருடைய வீடு எங்கே இருந்துச்சு, ஜனாசா எங்கே தொழுக வைப்பாங்கன்னா அந்த படங்கள் பூரா போடப்பட்டு இன்னைக்கு பெரிய கித்தாபுகள் இன்னைக்கு விநியோகத்துக்கு வந்திருக்குது. அதில் எடுத்து பார்த்தேலாக்க தெளிவாக போட்டிருக்குது. மஸ்ஜிது நபவியை சுற்றி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கு தனித்தனியாக வீடு அமைத்து கொடுத்திருந்தது. ஃபாத்திமா நாயகிக்கு அவங்க கணவரால், அவர்களுடைய கணவரால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட வீடு. சித்தியக்குல் அக்பருடைய சொந்த வீடு அதற்கு நேர் எதிர்ப்புறத்தில் இன்னைக்கு உள்ள பாபு அபிபக்கர் என்று ஒரு பாபு கதவு இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் சித்தியக்குல் அக்பருடைய வீடு இருக்குது, எதிர் திசையில் இருக்குது. இப்படி தெளிவாக இன்னைக்கு செய்திகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் படம் போட்டு காட்டுகின்ற அளவுக்கு ஒரு காலத்தில் சூழ்நிலை இல்லை. இப்போ ஹதீஸ்ல வந்த செய்திகளை முன்வைத்து படம் போட்டு காட்டுகின்ற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு யூகமா ரசூலுல்லாஹ் மாமனாரும் நண்பருமான அபூபக்கருடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் போய் பார்த்து ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நினைச்சிட்டா ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிக்க போகும்போது ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து வாழுகின்ற அளவுக்கு பொருத்தமான ஒரு பருவத்தில் முடிச்சதாகவும் ரசூலுல்லாஹ் அங்கேயே போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இன்னைக்கு நம்ம செய்வது நியாயம் தான் அப்படிங்கிற மாதிரி விளக்குறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அல்லாஹ் சரியான புரிந்துணர்வை கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இது நமக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நடந்தவங்களெல்லாம் குறை சொல்வது நோக்கம் அல்ல. அவங்களெல்லாம் பலருடைய நிலையை பார்க்குறோம். பலருடைய நிலை இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி பல பேருக்கு இருக்குது. பலருக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. நம்ம சொல்கிற நோக்கம் எதிர்கால சந்ததிகள், இப்போ வரக்கூடிய இளம் தலைமுறை இருக்குது, அவங்க இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மனைவியினுடைய வீட்டுக்கு போகிறது நம்முடைய சுயமரியாதையை அடமானம் வைக்கிறது மாதிரி. இதனால பல வகையான பிரச்சனைகள் வருது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகளுக்கு மாற்றமானது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்கு பெருமக்களுடைய வழிமுறைக்கு மாற்றமானது. ஆகவே நம்ம காலத்தில் நம்ம சொந்தமாக நம்முடைய மனைவிக்கு நம்ம சொந்த உழைப்பை கொண்டு அவர் தங்கும் இடத்தை அமைச்சு கொடுக்கணும். அதுதான் சரியான முறை என்று இளம் தலைமுறை விளங்கி இளம் தலைமுறை நடப்பதற்கு முற்படுறாங்க. இதைத்தான் நம்ம ஊக்கப்படுத்த விரும்புகிறோம். கடந்து விட்டது, முடிந்து விட்டது போட்டு அதுக்காக இளம் தலைமுறையே மாற்றி சரியான பாதையை சிந்திக்க விடாம ஏன் தடை போடுறீங்க? இன்றைக்கு நடந்த விஷயம், மகரிப் தொழுது சித்திக் பள்ளிவாசலில் மகரிப் தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றேன். வரப்போகும்போது விகேஎம் ஸ்டோர் பக்கத்தில் ஒரு சகோதரி என்னை வழிமறிக்க, அவர் பைக்கில் போனவர், நான் அங்கேருந்து பைக்கில் வர்றேன். போனவர் அஜரத் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி திரும்பி வந்து என்ன பேசுறாரு. அஜரத் நீங்கள் பேசுகிற பயான்னா நான் கேட்டுக்கிட்டிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அஜித். எனக்கு மூணு மகன் நான் உள்ளூர்லேயும் இப்போ இருக்கிறேன். நான் வீடு கொடுக்க முடியாதுங்கிறதுனால என்னுடைய பிள்ளைகள்கிட்ட என் குடும்பத்தில் நிக்காக செய்யறதுக்கு தட்டி போகிறாங்க, ஒதுங்கிட்டு போயிடுறாங்க. என்னுடைய வீடு இல்லை, அதனால என் பிள்ளைகளை நிக்காக செய்ய முன் வராமல் ஒதுங்கி போகிறாங்க.
அது மட்டுமல்ல, இன்னொன்று சொன்னார். இது மட்டும் இல்லாத மூத்த பிள்ளைக்கு நிக்காக செய்யும் போது மருமகன்ட்டு சொல்லக்கூடாது, நகையும் இந்த அளவு நீங்க தரணும்னு நகையையும் வற்புறுத்துறாங்க. இப்போ ஒரு வீடு மட்டும்தான் எழுதி கேட்பாங்க முதல்ல, மருமக பேரில் எழுதுன்னு. ஆனால் இப்போ நகையும் கூட மருமகனுக்கு தெரியாம நகையும் கணிசமான அளவு போடணும்னு அதையும் வரையறை செய்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, கண்ணீர் மல்க சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி எத்தனை ஏழைகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் விடிவு காலம் வர மாட்டாதா, என் பிள்ளைகள் குமர்கள்லாம் தேங்கி கிடக்குது என்று உள்ளுக்குள்ள அப்படி புழுங்கி போயிருக்கிறாங்க. சமுதாயத்தினுடைய அந்தரங்கத்தில் உள்ள அவல நிலைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மேல் மேல் மேல்மட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நியாயம் கற்பிக்கின்ற போக்கு, இது எந்த வகையில் நியாயம்? அல்லாஹ் எல்லாத்துக்கும் சத்தியத்தை புரிந்து நடக்கூடிய பாக்கியத்தை நசீபாய் வைப்பாங்க. அது மிஷால் நாளைக்கு டைம் ஆச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى